ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய வாரத்தை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கின்றார். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், நீ எங்கு இருந்தாலும் ஆண்டவரிடமிருந்து உதவி வர வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? ஆண்டவர் யாருக்கு உதவி செய்வார்? பிரியமானவர்களே, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் உன்னிடத்தில் கடந்து வந்து உதவி செய்ய வேண்டும் என்றால் உன்னிடத்தில் சில குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். அது என்னென்ன குணாதிசயங்கள்? நீ எப்படி இருந்தால் ஆண்டவர் உன்னிடத்தில் கடந்து வந்து உனக்கான உதவிகளை செய்வார்? தானியேல் அதிகாரம் 9 இறைவார்த்தை 23. நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கட்டளை ஒன்று பிறந்தது, நான் அதை உனக்கு தெரிவிக்க வந்தேன். நீ மிகுதியான அன்புக்குரியவன், ஆதலால் நான் சொல்வதை கவனித்து தரிசன பொருளை உணர்ந்து கொள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை என்னதென்றால், நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கட்டளை ஒன்று பிறந்தது, நான் அதை உனக்கு தெரிவிக்க வந்தேன். நீ மிகுதியான அன்புக்குரியவன். இந்த வசனம், இந்த வார்த்தை யார் யாரிடத்தில் சொன்னது? தானியேல் உபவாசம் இருந்து செபிக்கின்றார். அப்போது காபிரியேல் தூதர் அவரிடம் தோன்றி, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை உனக்கு வெளிப்பட்டது, உனக்கு அதை கொண்டு வரவே நான் வந்தேன். தானியேல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான மகனாக இருந்தார். அவர் அப்படி இருந்தபடியினால்தான் வேண்டுதல் செய்ய தொடங்கும் போதே ஆண்டவரிடத்திலிருந்து உத்தரவுகளும் உதவிகளும் புறப்பட்டு வந்ததென்று வசனம் கூறுகின்றது. தானியேல் ஆண்டவரிடம் பிரியமாயிருந்தார். தானியேலிடம் ஆண்டவர் பிரியமாயிருந்தார். அதற்கு என்ன காரணம்? பாபிலோன் தேசத்திலிருந்து நெபுக்கத்நேசர் என்ற ராஜா எருசலேமில் இருந்த எல்லோரையும் சிறைப்பிடித்தார். அங்கு கொண்டு சென்ற அடிமைகளில் தானியேலும் ஒருவராக இருந்தார். தானியேல் அவரால் சிறைப்பிடித்து சென்றபோது அவர் ஒரு வாலிபர். புதிய இடம், புதிய நபர்கள், புதிய உணவு முறை அனைத்துமே அவருக்கு புதிதாகவும் மாறினதுமாக இருந்தது. இந்த சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவரிடம் முறுமுறுக்கவில்லை. அதற்கு மாறாக அவர் ஆண்டவர் மேல் பிரியமாக இருந்தார், அன்பாக இருந்தார். உணவு காரியத்தில் கூட ஆண்டவரின் கட்டளையை தானியேல் மீறவில்லை. தினமும் 3 வேளை செபித்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையையும் நேர்மையாக செய்து முடித்தார். ஆண்டவர் பாபிலோனில் இருந்த எல்லா ஞானிகளை பார்க்கிலும், சாஸ்திரிகளை பார்க்கிலும், வேத நிபுணர்களை பார்க்கிலும் தானியேலை 10 மடங்கு ஞானத்தோடு வைத்திருந்தார். எல்லோரையும் விட தானியேல் ஞானவானாய் திகழ்ந்தார் அந்த இடத்தில். இதை பார்த்த எல்லா ராஜாக்களும் இவர் செய்யும் எல்லா காரியமும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று தானியேல் இடத்தில் அதிகப்படியான பொறுப்புகளை ஒப்புவித்தனர். ஒவ்வொரு ராஜாவும் தானியேலை உயர்த்தி தான் வைத்திருந்தார்கள். இவர் அடிமையாய் இருந்தாலும், அந்த இடத்திற்கு அடிமையாக சென்றாலும் பல பொறுப்புகள் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. இவ்வாறாக 3 ராஜாக்கள் இவர் இருக்கும் போதே மாறிவிட்டார்கள். 3வது ராஜாவாக தரியூர் ராஜா வந்தார். இவரும் தானியேலிடத்தில் இருந்த உண்மையையும் உத்தமத்தையும் பார்த்து, விசேஷித்த ஆவியானவரை பார்த்து தானியேலிடத்தில் அதிக பொறுப்புகளை கொடுத்தார். 3 முக்கிய அமைச்சர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருந்தார்கள். அதில் தானியேலும் ஒரு அமைச்சராக இருந்தார். இதை பார்த்த மற்றவர்கள் பொறாமை கொண்டனர். ஒரு அடிமையாக வந்தவனுக்கு இத்தனை உயர்வுகளா என்று. எப்படியாவது தானியேலை ஒழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தேடினார்கள். ஆனால் எந்த வழியிலும் தானியேல் அவர்களுக்கு அகப்படவில்லை. தானியேல் மீது எந்த குற்ற பழியையும் அவர்களால் போட முடியவில்லை. ஏனென்றால் தானியேல் 3 வேளை செபித்தவராக இருந்தார். எப்போதும் ஆண்டவரிடத்தில் நெருங்கிய மனிதனாக இருந்தார். ஆனால் இந்த ஜெபமே ஒரு விதத்தில் தானியேலுக்கு எதிராக மாறியது. இவர்கள் சூழ்ச்சி செய்து ஒரு சட்டத்தை போடலாம் என்று திட்டம் செய்தனர். அரசனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க கூடாது என்று. ஆனால் தானியேலோ அவன் செய்து வந்தது போலவே 3 வேளையும் ஆண்டவரை செபித்தார். இதனால் ராஜாவின் கட்டளையை மீறிவிட்டார் என்று சொல்லி தானியேலின் சிங்கத்தின் குகையில் போடுகின்றார்கள்.
சிங்கத்தின் வாய்க்கு எந்த மனிதனால் தப்ப முடியும்? ஆனால் தேவனே அந்த இடத்தில் இறங்கி வந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்தது. நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உன்னை தேடி உதவிகள் வரும் என்று இந்த சம்பவம் தான் நமக்கு குறிப்பிடுகின்றது. தானியேலை சிங்கத்தின் குகையில் போட்ட பிறகு அடுத்த நாள் ராஜா வந்து தானியேலிடம், நீ இடைவிடாமல் ஆராதித்த கடவுள் உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தாரா என்று கேட்கின்றார். அதற்கு தானியேல் சொன்ன பதில், தானியேல் அதிகாரம் 6 இறைவார்த்தை 22, சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், நான் அவர் முன் மாசற்றவன் குற்றமற்றவன் என்று பதில் கொடுத்தார். ஆண்டவரே அந்த இடத்தில் சிங்கங்களின் வாயை கட்டி போடுகின்றார். சிங்கங்கள் எந்த சேதமும் தானியேலை செய்யாதபடி எவ்வாறு தானியேல் உள்ளே சென்றாரோ அதே போல வெளியே வந்தார். அதற்கு பின்பதாக அந்த ராஜா கட்டளை போடுகின்றார், தானியேல் ஆராதிக்கிற ஆண்டவரைத்தான் நாம் எல்லோரும் ஆராதிக்க வேண்டும். யாரெல்லாம் தானியேலை திட்டம் போட்டு இந்த சிங்கத்தின் குகையில் தள்ளினார்களோ அவர்களை எல்லாம் அந்த ராஜா தண்டிக்கின்றார். இதோ இந்த சம்பவம் தான் நமக்கு உண்மையும் உத்தமமாய் குறிப்பிடுகின்றது. நீ எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரின் உதவி உன்னிடத்தில் கடந்து வரும். ஆனால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயம் என்னவாக இருக்க வேண்டும்? நீ ஆண்டவருக்கு மாசற்றவனாய் இருக்க வேண்டும், குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும், பிரியமானவனாக இருக்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தை மட்டும் உன்னிடத்தில் இருந்தால் போதும். நீ எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய உதவி உன்னிடத்தில் புறப்பட்டு வரும். எந்த இடத்திலும் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய அவரால் முடியும். அற்புதம் செய்ய தேவனால் முடியும். உங்களுடைய நீதியை வெளியில் கொண்டு வர அவரால் முடியும். அதற்கு ஒன்று மட்டும் ஆண்டவருக்கு தேவை, அவர் முன் நாம் குற்றமற்றவராய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் எல்லோரும் அறிந்ததுதான். ஆனாலும் இந்த வார்த்தை நமக்கு எதை வெளிக்கொணர்கின்றது? நாம் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் கடந்து வந்து உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அவர் நம்மீது நேசம் கொண்டவராக இருக்கின்றார். நாம் அவரிடத்தில் குற்றமற்றவராய் இருந்தால் போதும், பாவம் செய்யாதவராய் இருந்தால் போதும், தேவ சமூகத்தில் பரிசுத்தத்தை காத்து கொள்ளக்கூடியவராய் இருந்தால் போதும். நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் எப்பேற்பட்ட தருணமாக இருந்தாலும் ஆண்டவருடைய உதவி நம்மிடத்தில் கடந்து வரும். இன்றிலிருந்து ஆண்டவர் முன் மாசற்றவர்களாய் இருப்போம். தேவ உதவிகளை எல்லா நாளும் பெற்று மகிழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. எல்லா தருணத்திலும் உதவி செய்ய நீர் போதுமானவர் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் செய்யக்கூடிய குற்றமும் குறையும் தான் ஒரு சில நேரத்தில் தடையாக இருக்கின்றது. இனி உமக்கு முன்பாக நாங்கள் மாசற்றவர்களாய் இருப்போம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செபிக்க வேண்டுதல் செய்யும் போதே பரத்திலிருந்து உதவிகள் இனி புறப்பட்டு வரும் என்று முழு மனதோடு நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் பராமரித்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ.